الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم حين سئل ما هذه الأضاحي يا رسول الله؟ قال سنة أبيكم إبراهيم. سئل قالوا فيما لنا يا رسول الله؟ قال بكل حسنة شعرة حسنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த வாரம் துல்ஹஜினுடைய 10 நாட்களினுடைய சிறப்புகள், அதில் செய்ய வேண்டிய இபாதத்துகளை குறித்து சில விஷயங்கள் நினைவு கூறப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த நாட்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்துகளினுடைய வரிசையில் ஹஜ்ஜும் குர்பானியும் இந்த நாட்களில் இடம்பெறுகிறது என்பதை பார்க்கிறோம். ஹஜ்ஜும் குர்பானி மனிதனுடைய அறிவுக்கு புலப்படாது, இறைவன் சொல்லிவிட்டான் என்கிற ஒரே ஒரு மாத்திரத்திற்காக வேண்டி அவனுக்கு முழுக்க அடிபணிந்து கட்டுப்பட்டு இந்த ஹஜ் என்கிற கடமையும் குர்பானி என்கிற கடமையும் நாம் நிறைவேற்றுகிறோம். ஹஜ்ஜும் குர்பானியும் அறிவு சார்ந்து யோசிக்க நம்மால் முடியாது. ஒரு ஹஜ்ஜில் அங்கே செல்லக்கூடிய ஒரு ஹாஜி அங்கே 7 முறை தவாப் செய்கிறார். ஏன் 7 முறை தவாப் செய்கிறார் என்று மனிதனுடைய குன்றிய அறிவால் மனிதனுக்கு புலப்படாது. ஏன் அங்கே 7 முறை சழி செய்யப்படுகிறது? ஏன் ஷைத்தானுக்கு கல்லெறியப்படுகிறது? ஹஜ்ஜில் செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் மனிதனுடைய குன்றிய அறிவால் மனிதன் சிந்திப்பானையானால் அறிவுக்கு புலப்படாத விஷயம். இங்கே ஒரே விஷயம்தான், இறைவனுக்கு அடிபணிதல். எங்கள் ரப்பு எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், அதனால் நாங்கள் ஹஜ் செய்கிறோம். எங்கள் இறைவன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான், அதனால் நாங்கள் ஹஜ் செய்கிறோம். இதே விஷயம்தான் குர்பானியிலும் இருக்கிறது. எங்கள் இறைவன் எங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கும்படி எங்களுக்கு ஏவி இருக்கிறான், அல்லது ஒரு மாட்டில் அல்லது ஒரு ஒட்டகத்தில் எங்களால் சக்தி முடிந்து அவரவருடைய சக்திக்கேற்ப உங்கள் குர்பானியை நிறைவேற்ற முடியும் என்று இருக்கிற போது அந்த குர்பானியை நீங்கள் இறைவனுக்காக நிறைவேற்றுங்கள் என்பதுதான் இந்த குர்பானியும் ஹஜ்ஜும் சொல்லி தருகிற விஷயம். ஹஜ்ஜும் குர்பானியும் முழுக்க இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. எங்கள் இறைவன் சொல்லியிருக்கிறான், அதனால் நாங்கள் ஹஜ் செய்கிறோம். எங்கள் இறைவன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான், அதனால் நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம். ஏன் ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய இரத்தத்தை ஊட்டி ஒரு சிரமம் ஏன் என்று யோசிக்கிற போது மனிதனுடைய அறிவுக்கு புலப்படாது. ஆனால் மனிதனுடைய அறிவை தாண்டி இறைவனுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்பதை ஒரு இபாதத்துகளில் வெளிப்படுத்த முடியும் என்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஹஜ்ஜும் குர்பானியும் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களில் மிக முக்கியமாய் செய்ய வேண்டிய 2 இபாதத்துகள் என்று பார்க்கிற போது ஒன்று ஹஜ், இன்னொன்று குர்பானியாக இருக்கிறது.
ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு சென்று இருக்கிறவர்கள் அங்கே அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி அங்கே ஹஜ் செய்வார்கள். இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய இபாதத் என்று பார்க்கிற போது அது குர்பானியாக இருக்கிறது. அருமையானவர்களை, குர்பானி குறித்து குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? குர்ஆனில் எங்கெல்லாம் குர்பானி குறித்து வந்திருக்கிறது, ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுதலை குறித்து எங்கெல்லாம் குர்ஆனில் வந்திருக்கிறது என்று பார்க்கிற போது இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து குர்பானி என்பது இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களுக்கு மத்தியில் சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாய் இறைவன் என் புறத்தில் இருக்கிறானா அல்லது உன் புறத்தில் இருக்கிறானா என்று யோசிக்கிற போது ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். அவரவருக்கு உண்டான ஒரு நேர்ச்சை. ஒருவர் செய்கிறார், நான் இப்படி என்னுடைய விவசாய பொருளை நான் நேர்ச்சை செய்கிறேன், இறைவனுக்காக வேண்டி தர்மம் செய்கிறேன். இன்னொருவர் இப்படி நேர்ச்சை செய்கிறார், ஒரு ஆட்டை அறுத்து நான் குர்பானி கொடுக்கிறேன் என்கிற நேர்ச்சை. இறைவன் யாருடைய நேர்ச்சையை அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று பார்க்கிற போது யார் ஆட்டு குர்பானியை நேர்ச்சையாக செய்தாரோ அந்த குர்பானியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். காரணம், உலமாக்கள் சொல்லுவார்கள், இறைவன் பிடித்தது அங்கே ஆட்டு குர்பானியினுடைய விஷயம். குர்பானி அல்லாஹ்விற்கு பிடிக்கிற காரணத்தினால் இரண்டு பேருடைய நேர்ச்சையும் அங்கே யாருடைய நேர்ச்சை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று பார்க்கிற போது யார் ஆட்டை ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி நேர்ச்சை செய்தாரோ அவருடைய நேர்ச்சையை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் என்பதாக பார்க்கிறோம். அது உலகம் படைக்கப்பட்டு மனிதன் தோன்றிய நாட்களில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து இந்த குர்பானி என்கிற இபாதத் இது இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற இரண்டாவது இடம் குர்பானியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கெல்லாம் தெரிந்த சூரா பக்கரா. இந்த சூறாவிற்கு பெயர் ஆடு மாடு என்பதாக பெயர். ஏன் இந்த பெயர் வந்தது என்று பல முறை நாம் தஃசீர்களில் கேட்டிருப்போம். சொல்லுகிற விஷயம் இதுதான், ஒரு கொலை நடந்து விட்டது, அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் என்ன செய்வது? கொலையாளியை கண்டுபிடிக்க இறைவன் சொன்ன ஒரு விஷயம், ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுங்கள், ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுங்கள், உங்கள் கொலையாளியை நான் சொல்லித் தருகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் அங்கே சொல்லுகிற விஷயம் குர்பானி. எனவே சொன்னார்கள், உலமாக்கள் சொல்வார்கள், அது இறைவனுக்கு பிடித்த இபாதத்துகளில் ஒன்று அது குர்பானி என்பதாக சொல்வார்கள். குர்ஆன் சொல்லுகிற இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் தொழுங்கள், தொழுத பிறகு குர்பானி கொடுங்கள். என்ன தொழுகை? ஈது பெருநாள் தொழுத பிறகு உங்கள் வீட்டில் சென்று நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆட்டு குர்பானியோ அல்லது வேறு ஏதாவது உங்களுடைய குர்பானியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் மூன்றாவது இடத்தில் சொல்லி காட்டுகிறான். இறைவன் சொல்லுகிற நான்காவது இடம், இதுதான் மிக முக்கியமான இடம். குர்பானியினுடைய தத்துவத்தை விளக்குவதாக இருந்தால் இந்த ஒரு ஆயத்து நமக்கு போதுமானது. இறைவன் சொல்லுகிறான், லயனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, குர்பானி கொடுத்தால் அந்த இறைச்சியோ அல்லது அதனுடைய இரத்தமோ நமக்கு வருவதில்லை. மாறாக குர்பானி கொடுக்கிற போது எது நமக்கு வருகிறது? வலாக்கி யனாலுஹு தக்வா, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இறையச்சம். உங்களுடைய இறைச்சியினுடைய இரத்தமோ அல்லது உங்களுடைய இறைச்சியினுடைய சதையோ இது நம்மை வந்து அடைவதில்லை. மாறாக என்னை வந்து அடைவதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்லெண்ணம். நீங்கள் எப்படி குர்பானி கொடுக்கிறீர்கள்? இறைவனுக்காகவா அல்லது பேருக்காக பெருமைக்காகவா குர்பானி கொடுக்கிறீர்கள் என்று உங்கள் உள்ளத்தை இறைவன் பார்க்கிறான். இறைச்சியை பார்ப்பதில்லை, இரத்தத்தை பார்ப்பதில்லை, மாறாக உள்ளத்தை பார்க்கிறான் என்று குர்பானியினுடைய தத்துவத்தை விளக்கிற மிக முக்கியமான வசனம் இது குர்ஆனில் இடம்பெறுகிறது. அருமையானவர்களே, இறைவன் எப்பேற்பட்ட இரக்கமுடையவன். எனக்காக குர்பானி கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு அதன் இறைச்சியை நீங்களே சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்றைய காலங்களில் அரசர்கள் இருப்பார்கள். அரசர்களுக்கு என்று அரசர்களை சந்திக்கிற போது விலை உயர்ந்த பொருளை ஏதாவது அன்பளிப்பாக எடுத்து செல்வார்கள். எடுத்து சென்ற அரசருக்கு முன்னால் வைக்கிற போது அரசர் என்ன தெரியுமா செய்வார்? அந்த பொருளின் மீது கை வைத்து விட்டு இதை நீயே எடுத்துக்கொள் என்பதாக சொல்வார். அதுபோல்தான் குர்பானியை எனக்கு கொடுங்கள் என்று இறைவன் கேட்கிறான். ஆனால் அதிலிருந்து இறைச்சி எனக்கு தேவையில்லை, எனக்கு ரத்தம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எண்ணம் தான் எனக்கு தேவை என்று சொல்லி இறைச்சியை நீங்களே சாப்பிடுங்கள் என்று இறைவன் நமக்கு கட்டளை இடுகிறான் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் குர்பானியினுடைய ஆக மிகப்பெரிய தத்துவம் என்பதாக உலமாக்கள் கிதாபுகளில் சொல்வார்கள். ஆக உள்ளத்தில் இருக்கக்கூடிய தூய எண்ணம்,
குர்பானி கொடுக்கிற போது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தை தான் இறைவன் பார்க்கிறான் என்கிற மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதீஸ்களில் குர்பானி குறித்து எங்கெல்லாம் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானது. தன் வாழ்நாள் முழுக்க குர்பானி தந்திருக்கிறார்கள். குர்பானி கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலிருந்து மதீனாவில் தன் வஃபாத் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்பானியை நிறைவேற்றியிருக்கிற காரணத்தினால் தான் மார்க்க அறிஞர்கள் குர்பானியுடைய சட்டத்தை குறித்து அஹ்காம்களை குறித்து சொல்லுவார்கள். குர்பானி சுன்னத்தே முஅக்கதா, இந்த குர்பானி அது அவசியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு சுன்னத் என்பதாக சொல்வார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாள் முழுக்க இந்த குர்பானியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த குர்பானி அவசியம் நிறைவேற்றி ஆகப்பட வேண்டிய சுன்னத்துகளில் ஒன்று. எந்த சுன்னத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரை கடைபிடிக்கிறார்களோ அதை சுன்னத்தே முஅக்கதா என்பதாக சொல்வார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் ஃபஜருக்கு முன்பாக தொழப்படுகிற 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை. பெருமானார் தன் ஹயாத்துள்ளவரை இந்த 2 ரக்காத் தொழுக காரணத்தினால் ஒருவன் ஃபர்துக்கு வந்து அங்கே தொழுவதற்கு முன்பாக நீ சுன்னத்தை தொழுது விட்டு நீ ஃபர்தை நிறைவேற்று என்று மார்க்கம் இந்த சுன்னத்தை முஅக்கதா என்கிற காரணமாக வைத்திருக்கிறது. காரணம், பெருமானார் வாழ்நாள் வரை செய்திருக்கிறார்கள். அதே போல்தான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையானதில் இருந்து தன் ஹயாத்துள்ள வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்பானியை தன் வாழ்க்கையில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்கிற ஹதீஸ் ஒன்று நமக்கு அமல் செய்வதற்கு போதும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஹாதிஹில் அதாஹி யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் இது என்ன குர்பானி? ஏன் ஒரு ஆட்டை பிடிக்க வேண்டும்? இவ்வளவு சிரமம். ஒரு ஆட்டை பிடித்து அதை அறுத்து அதனுடைய இரத்தத்தை ஓட்டி எதற்காக வேண்டி? சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஹாதிஹில் அதாஹி யா ரசூலுல்லாஹ், ஏன் இந்த குர்பானி என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்தே அபீக்கும் இப்ராஹீம், இது நான் சொல்வதை தாண்டி ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்கிற விஷயம் ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்து. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அறுப்பதற்காக வேண்டி சொல்லுகிற போது இறைவன் கொடுத்த ஒரு பிராணி தான் குர்பானி. எனவே இந்த குர்பானியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டார்கள். சொன்னார்கள், சுன்னத்தே அபீக்கும் இப்ராஹீம், உங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத் என்பது இருக்கட்டும், காலு வமா லனா ஃபீனா யா ரசூலுல்லாஹ், இதில் எங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதாக கேட்டார்கள். குர்பானி கொடுப்பதால் எங்களுக்கு என்ன நன்மை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், கால பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள். குர்பானியினுடைய ஆட்டினுடைய ரோமத்தை எப்படி மனிதர்களால் எண்ணி முடிக்க முடியாதோ அதுபோல்தான் இந்த குர்பானி கொடுப்பதால் என்ன நன்மை கிடைக்கிறது? ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு கூலி கிடைக்கிறது என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்கள். அடுத்து சொல்லுவார்கள், இந்த குர்பானி கொடுப்பதால் மறுமையில் கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? அந்த ஆடு தன்னுடைய கொம்போடு உடல் தோற்றத்தோடு நாளை மறுமையில் உங்களுக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி நீங்கள் கொடுத்த குர்பானியினுடைய ஆடு அங்கே வந்து நிற்கும் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்காதவர்களுக்கான எச்சரிக்கை மிக கண்டிப்பாக பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், யார் வசதி வாய்ப்பை பெற்று குர்பானி கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். மிக கடினமான வார்த்தை. நீங்கள் ஈது தொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. வசதி வாய்ப்பு இருக்கிறது, வசதியே இல்லாதவர் ஈது தொழுகைக்கு வருவது வேறு விஷயம். ஆனால் வசதி வாய்ப்பை பெற்று குர்பானியினுடைய கடமையை ஒரு கடமை என்று கூட உள்ளத்தால் விளங்காமல் ஏதோ ஒரு எல்லோரும் கொடுக்கிறார்கள், வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்து விடலாம் என்றெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, நீங்கள் ஈதுகாவிற்கு வர வேண்டாம். பெருமானார் சொல்ல வருகிற கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் ஈது தொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஈது தொழுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன காரணம்? இந்த பெருநாள் இது எதை ஒட்டி இருக்கிறது என்று பார்க்கிற போது இது மிக அடிப்படையாக ஹஜ்ஜும் குர்பானியும் ஒட்டி இருக்கிறது. எனவேதான் இந்த தொழுகைக்கு முன்பாக நீங்கள் குர்பானி கொடுத்தால் கூடாது என்பதாக மார்க்கறிஞர்கள் எழுதுவார்கள்.
ஏன் இங்க இறைச்சி முக்கியம் அல்ல, மாறாக இங்க தொழுகைக்கு முன்பாக ஒருவர் குர்பானி கொடுக்க முடியாது. எனவே அவர் தொழுது விட்டுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். நீங்கள் இதுகாவிற்கே வர வேண்டாம் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, குர்பான் என்பது வெறும் இறைச்சி சார்ந்ததோ அல்லது வேறு ஏதாவது பொருள் சார்ந்ததோ அல்ல, மாறாக இது ஒரு வரலாற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் குர்பானி. என்ன வரலாறு? நமக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி கேள்விப்பட்ட வரலாறு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுப்பது போல் ஒரு கனவை பார்க்கிறார்கள். அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு மகனை அழைத்து கொண்டு செல்லுகிற போது இறைவன் தன் புறத்திலிருந்து என் ரசூல் என் இப்ராஹிம் தன்னுடைய கனவை நிறைவேற்றுகிறாரா, என் கடமையை சரி செய்கிறாரா என்பதாக பார்க்கிற போது அவர் நிறைவேற்றுகிற தருணத்தில் சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்படுகிற ஒரு ஆடு, சொர்க்கத்தில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி பலி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கி தருகிறான். எனவே குர்பானி என்பது இறைச்சிக்கு அப்பால் பட்டு ஒரு வரலாற்றை நினைவுபடுத்துகிற ஒரு சின்னமாக இந்த குர்பானி இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, குர்பானி கொடுப்பதனுடைய சிறப்புகள் எல்லாம் நாம் பல ஹதீஸ்களில் நாம் தெரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ரோமத்திற்கும் ரப்புல் ஆலமீன் கூலி தருகிறான். ஆடோ மாடோ எது கொடுக்கிற போதும் உங்களுடைய நியத்து சரியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் குர்பானினுடைய சிறப்புகள். குர்பானினுடைய சட்டங்களை குறித்து நாம் பல நேரங்களில் பேசப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. குர்பானி ஒன்று ஆட்டில் கொடுக்க முடியும், அல்லது மாட்டில் கொடுக்க முடியும், அல்லது ஒட்டகத்தில் கொடுக்க முடியும். ஆடாக இருக்கிற போது ஒரு வயது பூர்த்தி அடைந்த ஒரு ஆடாக இருக்க வேண்டும், அல்லது செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதத்திற்கு மேல் ஒரு வருடத்தை போல் தோற்றமளிக்கக்கூடிய ஒரு ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுக்க இயலும். மாடாக இருக்கிற போது 2 ஆண்டுகள் அந்த மாட்டிற்கு பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு சட்டத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். கொட்டு குர்பானி கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள் ஏதோ ஒரு கன்றுக்குட்டி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் கூடாது என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். 2 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டங்கள். நீங்கள் பணம் குறைவாக காட்டுவதற்காக வேண்டி ஒரு கன்றுக்குட்டியை அறுத்து விட்டு 7 பேருடைய கூட்டை சேர்ப்பதெல்லாம் இது 7 பேருடைய குர்பானியும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. எனவே காசு பணங்கள் முக்கியமில்லை, 2 ஆண்டுகள் முடிந்த ஒரு மாட்டை நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் ஒட்டகம் என்று வருகிற போது 5 வருடம் சரியாக பூர்த்தி அடைந்த ஒட்டகத்தை நீங்கள் அறுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஒரு ஆட்டில் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். ஒரு ஆட்டை முழு குடும்பத்திற்கும் கொடுத்துடலாமா என்றால் கொடுக்க முடியாது. ஒரு ஆடு என்பது அது ஒருத்தர் யார் மீது குர்பானி கடமையாக இருக்கிறதோ அவர்தான் அந்த ஆட்டை கொடுக்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் இவர் நியத்து வைத்து ஒரு ஆட்டை கொடுக்க முடியாது. எனவே சொல்லுவார்கள், ஒரு ஆட்டை 7 பேர் அதில் பங்கு சேர இயலும். 7 பேருக்கு குறைவாக இருக்கிறார்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்கிறார்கள், ஒரு மாடு கொடுக்க வேண்டும், ஒரு மாடு கொடுக்க வேண்டும் என்று நியத்து செய்கிற போது அவர் தாராளமாக மாடு கொடுக்கலாம். அதே போல் ஒட்டகத்தில் ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருக்கிறார்கள், ஒரு ஒட்டகத்தில் பங்கு சேர வேண்டும் என்று இருக்கிற போது தாராளமாக 7 பேருடைய கூட்டு அதே ஒட்டகத்தில் கொடுக்கலாம் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, ஆடு என்பது அது ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் குர்பானியினுடைய பிராணி என்று வருகிற போது அந்த பிராணி எப்படி இருக்க வேண்டும்? 6 விஷயங்கள் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. முதலாவது, குருடாக இருக்கக்கூடாது. 2வது, கொம்பு உடைந்ததாக இருக்கக்கூடாது. மிக அதிகமாக 3 1 பங்குக்கு மேல் கொம்பு, 3 1 பங்குக்கு மேல் அந்த கொம்பு உடைந்ததாக இருக்கக்கூடாது. அதே போல் 3 1 பங்குக்கு மேல் காது அறுபட்டதாக இருக்கக்கூடாது. அதே போல் அந்த பிராணி நோய்வாய்ப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நோய் பிடித்து ஒரு சீக்கு பிடித்த பிராணியை கொண்டு வந்து இறைவனுக்காக குர்பானி கொடுப்பது என்பது இது இறைவனுக்காக கொடுக்கப்படுகிற குர்பானி அல்ல, மாறாக காசு பணத்தை சிக்கனப்படுத்துவதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிற குர்பானி. அதே போல் சொல்லுவார்கள், 5வது விஷயம், எலும்பு தோலாக இருக்கக்கூடிய ஒரு பிராணியை கொண்டு வந்து குர்பானி கொடுக்க கூடாது. நல்ல கொழுத்த பிராணியாக, விலை உயர்ந்த பிராணியாக, ஏதோ விஷயத்திற்கு எவ்வளவு செலவு செய்கிற நாம் பிராணியினுடைய விஷயத்துலதான் நாம் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கிறோம். 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஆட்டை சொல்லுங்க, 15,000 ரூபாய்க்குள்ள, ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள எதற்கோ எவ்வளவு செலவு செய்கிற நாம், ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயம் என்று வருகிற போது ஒரு பட்ஜெட்டை போட்டு வைத்து அதற்குள்ளாக நாம் தேடுகிறோம். அப்படி செய்யாதீர்கள். இறைவன் சொல்லுகிறான், இறைவனுக்கு என்று கொடுக்கிற போது நீங்கள் விலை உயர்ந்ததை கொடுங்கள், கொழுத்த பிராணியை கொடுங்கள், நல்ல திரகலாத்தமான பிராணியை நீங்கள் கொடுங்கள்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் கொடுத்த பிராணியினுடைய வடிவம் எப்படி இருந்தது? ஹதீஸ்களில் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், வெள்ளை கருமை நிறந்த கலந்த ஒரு பிராணியாக பெருமானாருடைய ஆடு இருந்தது என்பதாக சொல்வார்கள். அதே போல் கொம்புடைய பிராணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க சொன்னார்கள். நல்ல கொம்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்டை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்க சொன்னார்கள். அதே போல் நல்ல கொழுத்த ஆட்டை பெருமானார் அவர்கள் கொடுக்க சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர்லாம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை வாங்குகிறார்கள் 300 தீனாருக்கு. 300 தீனார் என்பது தங்க காசு. 300 தீனார் என்பது இன்றைய மதிப்புப்படி பல லட்சங்கள் வரும். 300 தீனாருக்கு ஒரு கொழுத்த ஒட்டகத்தை உமர்லாம் அவர்கள் வாங்குகிறார்கள். வாங்கின பிறகு உமர்லாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், ஏன் 300 தீனாருக்கு ஒரே ஒரு ஒட்டகத்தை வாங்கி அறுக்க வேண்டும்? 300 தீனாருக்கு நாம் நினைத்தால் நிறைய ஒட்டகத்தை வாங்க முடியும். ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கு பதிலாக இந்த 300 தீனாருக்கு நிறைய ஒட்டகத்தை வாங்கி குர்பானி கொடுத்தால் என்ன என்று ஒரு சிந்தனை உமர் அவருடைய உள்ளத்தில் வருகிறது. சஹாபாக்களுடைய பண்பு என்னன்னா, ஏதாவது ஒரு செய்தி உள்ளத்துல வந்துட்டாலே பெருமானாரிடத்தில் கேட்காமல் செய்ய மாட்டார்கள். நபியிடத்தில் வருகிறார்கள் உமர் அவர்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த 300 தீனாரினுடைய ஒட்டகத்தை நான் விட்டுவிட்டு 300 தீனாருக்கு வேறு நிறைய ஒட்டகங்களை வாங்கி நான் குர்பானி கொடுக்கட்டுமா என்று உமர் அவர்கள் கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தினுடைய வடிவத்தை பார்க்கிறார்கள். அழகான ஒட்டகம், கொழுத்த ஒட்டகம், அழகாக இருக்கிறது. பெருமானார் உமரிடத்தில் சொன்னார்கள், உமரே வேண்டாம், இந்த ஒரு ஒட்டகத்தை கொடு, எத்தனை ஒட்டகத்தை கொடுப்பதனுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, சொல்ல வருகிற விஷயம் இதுதான். உங்களுடைய பணத்தை நீங்கள் ஒன்று முடிவு செய்துவிட்டு அதற்குள்ளாக நீங்கள் உங்கள் பிராணியை தேடாதீர்கள். மாறாக இறைவனுக்கு கொடுக்கிற பிராணி உங்கள் சக்திக்கு ஏற்ப நீங்கள் கொடுங்கள். இறைவன் கொடுத்திருக்க பொருளை இந்த ஒரு தடவை அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் குர்பானி கொடுப்பது என்பது மிகப்பெரிய நன்மைகளை பெற்று தரக்கூடியது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிராணி என்று பார்க்கிற போது நல்ல கொழுத்த பிராணியாக, கொம்புள்ள ஆடாக, அதே போல் ஒரு கருப்பு நிறமும் அதே போல் வெண்மை நிறமும் கலந்த ஒரு ஆடாக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடு இருந்திருக்கிறது என்பதாக ஹதீஸ்களில் சொல்வார்கள். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாள் முழுக்க இந்த கடமையை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த கடமை எல்லோரும் மீது கடமையாக இருக்கிறது. யார் மீது குர்பானி கொடுக்க வேண்டும்? ஜகாத் என்பது பொருளாதாரம் நிசாபை பெற்றவர்கள் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கடமை இருக்கிறது ஜக்காத்தில். ஆனால் இந்த குர்பானிக்கு அப்படி அல்ல. இறைவன் சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஜக்காத்தினுடைய நிசாபினுடைய அளவு ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் துல்ஹஜ்ஜினுடைய 8 பிறையிலிருந்து 13 பிறை வரைக்கும் ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது குர்பானி கொடுக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது. உதாரணமாக, தன் தேவைகள் போக ஒருவரிடத்தில் ஒரு 60,000மோ ஒரு 50,000 பணமோ அவரிடத்தில் கையிருப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது குர்பானி கொடுப்பது கடமையாகுகிறது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, குர்பானி என்று வருகிற போது நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் மீது யார் மீதெல்லாம் குர்பானி கடமையோ எல்லோரும் கொடுக்க வேண்டும். வீட்டுக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்டை கொடுப்பது என்பது இது ஒட்டுமொத்த குர்பானி கூடாது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக யார் யார் மீது குர்பானி கடமையோ யார் யார் மீதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் என் மீது கடமையாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தோ அல்லது ஏதாவது ஒரு பங்கில் சேர்ந்தோ தன் குர்பானியை நிறைவேற்றியாக வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அதே போல் இந்த குர்பானி இருக்கிறது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படை வருகிற போது சுன்னத்தான விஷயத்தை மார்க்கறிஞர்கள் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பங்காக பிரிக்க சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று உறவினர்களுக்காக வேண்டி பிரிக்க சொல்லியிருக்கிறார்கள், இன்னொன்று ஏழைகளுக்காக வேண்டி, இன்னொன்று தனக்கு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி. இறைவன் தந்த மிகப்பெரிய அருட்கொடையே இதுதான். நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று சொல்லி அந்த இறைச்சியை இறைவன் கேட்பதில்லை. நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருவன் குர்பானியினுடைய இறைச்சியை சாப்பிட மாட்டேன் என்று சொல்வது மிகப்பெரிய குற்றம். குர்பானியினுடைய இறைச்சியை சாப்பிடுவது அது அவருக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இறைவன் புறத்தில் இருந்து அவருக்கு தந்த மிகப்பெரிய விபமுதி என்பதாக சொல்லுவார்கள். எனவே குர்பானியினுடைய இறைச்சி அவரும் சாப்பிட வேண்டும், உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது அல்லாது அவருடைய தெருவில் இருக்கக்கூடிய மொஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுவதுதான் மிகப்பெரிய ஒரு குர்பானியாக இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். நம்முடைய மார்க்கம் ஏழைகளுக்கு சார்ந்த ஒரு மார்க்கமாக நாம் பார்க்கிறோம். ஈதுல் ஃபித்ராக இருந்தாலும் சரி, ஈதுல் அதஹாவாக இருந்தாலும் சரி, அங்கே ஈதுல் ஃபித்ருடைய தினத்தில் நீங்கள் ஏழைகளுக்கு ஃபித்ரா பணம் கொடுத்து விட்டு தொழுகைக்கு வாருங்கள்.
இங்கே ஈதுல் அதஹா என்று வருகிற போது தொழுதவுடன் அவர்களுடைய மதிய தேவைக்காக வேண்டி உங்கள் ஆட்டை குர்பானி கொடுத்து ஏழைகளுக்கு இறைச்சி கொடுங்கள். எத்தனையோ ஏழைகள் ஒரு நாள் இறைச்சி கூட சாப்பிட முடியாத எத்தனையோ ஏழைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே ஏழைகளை கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் என்று பார்த்தோமே ஆனால் இது இஸ்லாமிய மார்க்கம் என்பதாக நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, எனவே ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் என்பதாக சொல்வார்கள். அதே போல் காபிர்களுக்கு குர்பானியினுடைய இறைச்சி கொடுக்கலாமா என்ற சட்டத்தை எழுதுகிற போது மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் கொடுப்பதால் உங்கள் சகோதரத்துவம் அது வளரும் என்று நியத்தில் நீங்கள் கொடுக்கலாம். மாறாக இது இபாதத்துவம் நன்மை என்ற நியத்தில் நீங்கள் ஒருபோதும் கொடுக்க முடியாது. உங்கள் சகோதரத்துவம் வளரும், நீங்கள் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருக்க முடியும் என்கிற ஒரு விஷயத்தை இது ஏற்படுத்தும் என்கிற அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய இறைச்சியை குர்பானியினுடைய இறைச்சியை கொடுக்க முடியும் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் குர்பானியுடைய சட்டங்கள். குர்பானி கொடுக்கிற போது நம் மனதில் நியத் இருக்க வேண்டும். என்னுடைய இறைவனுக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன், இவ்வளவுதான் சுருக்கமான நியத். நீங்க அரபியில சொல்ல வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை. ஆட்டை அறுக்கிற போது, இன்னும் சொல்ல போனால் கசாயிடத்தில் கொடுத்து அவர்கள் அறுப்பதை விடவும் உங்கள் கையால் கத்தி வாங்கி நீங்கள் அறுப்பதுதான் சிறந்தது. நீங்கள் அறுக்க வேண்டும். அந்த பிராணியை அறுத்து கறி பக்கெட்ல போட்டு வீட்டுல வந்து இவர் சாப்பிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டார். வீட்டுல உட்கார்ந்துக்குவார் சந்தோஷமா. பக்ரீத்தினுடைய விஷயமே இல்லாம போயிடும். உண்மையான பண்டிகை என்று பார்க்கிற போது, குர்பானி என்று பார்க்கிற போது, நீங்கள் செல்லுங்கள், எங்கேயாக இருந்தாலும் உங்கள் ஆட்டை உங்கள் கையால் அறுத்து அதனுடைய இரத்தத்தை பார்க்கிற போது நீங்கள் உண்மையாலுமே நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். என் இறைவனுக்காக வேண்டி நான் இந்த குர்பானியை கொடுக்கிறேன், யா அல்லாஹ் இந்த குர்பானியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள். நீங்கள் யாருக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறீர்களோ, ஒன்று உங்களுக்காக வேண்டி அல்லது உங்களுடைய மர்ஹூமியன்கள் யாரெல்லாம் மௌத் ஆகிவிட்டார்களோ அவர்களுக்காக வேண்டியும் தாராளமாக கொடுக்கலாம். அல்லது இன்றைக்கு நிறைய பேர் செய்கிற விஷயம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் குர்பானி கொடுக்கிறார்கள். தாராளமாக கொடுக்க முடியும். இந்த தீனுல் இஸ்லாம் நம்மிடத்தில் வந்து சேருவதற்கு இந்த நபியை அல்லாஹ் அனுப்பினானோ, இந்த உலகத்தை நபியை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னானோ, அந்த நபியின் பெயரில் தாராளமாக குர்பானி கொடுக்க முடியும். நம்முடைய முன்னோர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். ஆட்டை அவர்களுடைய பெயரிலும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், அல்லது இறைச்சியாக ஒரு பங்கை அவர்களுடைய பெயரில் தர்மமும் செய்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதெல்லாம் குர்பானியினுடைய தினத்தில் நாம் குர்பானியினுடைய விஷயத்தில் தெரிய வேண்டிய சில முக்கியமான சட்டங்களாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை மிக முக்கியமான நாள், அரஃபாவினுடைய தினம். அங்கே ஹாஜிகளுக்கு எந்த நாள் அரஃபாவோ அதே நாள் தான் இங்கேயும் அரஃபா என்று சொல்வதெல்லாம் இது 100க்கு 100 அறிவு சார்ந்து யோசிக்கிற போது இது சாத்தியப்படாத விஷயம். உலகம் என்பது அது விரிவாக இருக்கப்பட்டிருந்தால் சாத்தியம். உலகம் என்பது உருண்டையாக இருக்கிறது. அங்கே ஒரு இரவு ஏற்படுகிறது, இங்கே பகல் ஏற்படுகிறது. இங்கே பகல் இருக்கிறது, சில இடங்களில் இரவு இருக்கிறது. ஒட்டுமொத்த சர்வதேச பிறை என்பதெல்லாம் இது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை நாம் பல முறையில் நாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் மக்கள் இன்றைக்கு விளங்காமல் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆக குர்பானி அரஃபாவினுடைய தினம் வரக்கூடிய புதன்கிழமை என்பதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிறை கணக்குப்படி புதன்கிழமை, வெள்ளி செவ்வாய்க்கிழமை இரவு நாம் சஹர் செய்து ஆக வேண்டும். அரஃபாவினுடைய நோன்பு வைப்பதால் என்ன பலன் கிடைக்க போகிறது? அரஃபாவினுடைய நோன்பு இருக்கிறது, இது சுன்னத் என்பதாக சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் இந்த அரஃபாவினுடைய நோன்பை வைத்திருக்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நோன்பை குறித்து மார்க்கறிஞர்கள் சட்டத்தை எழுதுகிற போது இந்த அரஃபாவினுடைய நோன்பு இது சுன்னத் என்பதாக சொல்வார்கள். நீங்கள் அதற்கு முன்னால் வைக்கக்கூடிய நோன்பு அந்த அரஃபாவினுடைய பின்னால் வைக்க முடியாது. அதற்கு முன்னால் வைக்கக்கூடிய நோன்பெல்லாம் நஃபிலில் கட்டுப்படும். ஆனால் அரஃபாவினுடைய தினத்தில் வைக்கிற நோன்பு இருக்கிறது, இது சுன்னத், கட்டாயமாக வைக்கலாம் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, அரஃபாவினுடைய நோன்பு வைப்பதால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர கப்ல சனத்தல்லதி கப்லா வ சனத்தல்லதி பாதா. ஒரு வருடத்தினுடைய கடந்த வருட பாவங்களும் எதிர்க வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் இந்த அரஃபாவில் வைக்கக்கூடிய ஒரு நோன்பால் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். கடந்த காலத்தினுடைய பாவங்கள் என்பது நமக்கு புரிகிறது. எதிர்வரக்கூடிய பாவங்கள் என்றால் என்ன என்று யோசிக்கிற போது சொல்வார்கள், மார்க்கறிஞர்கள் எழுதுவார்கள், எதிர்வருகிற காலங்களில் பாவம் இல்லாத ஒரு அடியாராக அல்லாஹ் உங்களை ஆக்குவான் என்பதுதான் எதிர்வரக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சொல்வார்கள். அது 2 வருடங்களுடைய பாவங்கள் இந்த ஒரு நோன்பால் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது என்கிற மிகப்பெரிய வெகுமதி இந்த அரஃபாவினுடைய நோன்பில் இருக்கிறது.
அரஃபாவினுடைய நோன்பை குறித்து சொல்ல வேண்டுமானால் அங்கே ஒரு ஹாஜி அரஃபாவினுடைய தினத்தில் பெறுகிற பாவ மன்னிப்பை ஒரு ஹாஜுக்கு செல்லாதவர் இங்கேயும் பெற முடியும் என்று அல்லாஹ்வால் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெகுமதி தான் அரஃபாவினுடைய நோன்பு. அங்கே ஹஜ்ஜுக்கு சென்றவர் அங்க அரஃபாவுடைய தினத்தில் கையேந்தி கதறுகிற போது இறைவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாவங்களை போல் அவரை ஆக்குகிறான் என்று சொன்னால் அதே நன்மையை அதே பாவத்தை ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர் இங்கிருந்தும் பெற முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய வெகுமதி தான் இந்த அரஃபாவினுடைய நோன்பு. எனவே அரஃபாவினுடைய நோன்பு நோக்கப்பட வேண்டும். அன்றைய நாட்களில் நம்மால் முடிந்த இபாதத்துகள் செய்யப்பட வேண்டும். எவ்வளவு துவாக்கள் இறைவனிடத்தில் மன்றாடி கேட்க முடியுமோ அவ்வளவு துவாக்களால் நம்முடைய நேரங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அதே போல் அருமையானவர்களே, அடுத்து மிக முக்கியமான விஷயங்கள் தக்பீரினுடைய விஷயங்கள். பிறை 9 ஃபஜரில் இருந்து துல்ஹஜ் பிறை 13 அசர் வரைக்கும் ஏறத்தால் சுமார் 23 வக்துகள் தொழுகைக்கு பிறகு நீங்கள் தனியாக தொழுதாலும் கூட்டாக தொழுதாலும் உங்கள் ஃபர்து தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்லுதல் 3 முறை தக்பீர் சொல்லுதல் இது வாஜிப் என்பதாக சொல்வார்கள். கட்டாயமாக தக்பீர் சொல்ல வேண்டும். இது ஃபர்தான மிக முக்கியமான தக்பீர்கள். இது அல்லாது பொதுவான தக்பீர்கள். இந்த நாட்களில் ஹாஜிகள் அங்கே தல்பியாவுடைய முழக்கங்கள் ஒலித்துக் கொண்டிருப்பதை போல் இங்கள் நம் வாயால் தக்பீருடைய முழக்கங்கள் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவு முறை தக்பீர்கள் சொல்ல முடியுதோ கிடைக்கிற நேரமெல்லாம், கடையில் இருக்கிற நேரமெல்லாம், ஓய்வாக இருக்கிற நேரமெல்லாம் உங்கள் நாவுகளில் அதிகமாக வருவது அந்த தக்பீருடைய முழக்கங்கள் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஹாஜிக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியது தல்பியா, ஒரு ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது தக்பீர் என்பதாக உலமாக்கள் கிதாபுகளில் சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த சட்டங்கள் எல்லாம் தெரிந்து நல்ல முறையில் நம்முடைய குர்பானியை கொடுத்து அந்த குர்பானிக்கான பகரத்தை நாளை வறுமையில் முழுமையான பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.